சாட்டையடி தீர்ப்பும் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்ன அவிழ்லதுல. அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு. பிரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும் போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலையா இருந்தாங்களா? இல்ல. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமா ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டுல போய் உணவருந்துற புகைப்படத்தை பாக்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. இதெல்லாம் திருமாவளவன் முதலா வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதை விட இன்னைக்கு திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கு. அதான் எனக்கு அண்ணன் மேல கோவம். ஒரு நல்ல தலைவர்,